வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, ரிலாக்ஸ் இன்ஃபர்மேஷன். குட் மார்னிங். எரா டிஸ்கஷன். அதாவது காலங்காத்தால் 6 மணிக்கு சோப்பனாங்கி பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சிருச்சு அப்படின்னா அதோட கடமை முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா சோப்பனாங்கி எந்த வேலைக்கும் போகாது. நம்மளே 6 மணிக்கு பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக டேட்டாவில் ஓரளவு தோது பார்த்துக்கலான்னு நினைக்கிது. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா அது ஒரு தன்னை வந்துட்டு ஒரு பூலோக பெண்ணாக நினச்சிக்கிது. அதனால் அது மேட்ச் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிது. அது தோதாகாது. அது வந்துட்டு பூலோக பெண்ணே கிடையாது. அது எழிலேருந்து வந்தது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது நடந்துக்கணும். அது மனித நிலையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் இந்த சோப்பனாங்கெல்லாம் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு கோலங்கெல்லாம் போட்டு ஏதோ சமைச்சிச்சு, ஏதோ துணி துவைச்சிச்சு, ஏதோ ஒரு யானை வளர்க்கிச்சு அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. சும்மா யாரோ ஒருத்தர் நமக்கு தோது பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோதான், நீ பொழப்ப ஓட்டி போடலாம். ஏதோ காசு கிடச்சாச்சுன்னா யாராவது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம தோது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிது. ஏன்னா ஒரு பொதுவியல் தளத்தில் சரி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஆனால் அப்படி கிடையாது. தனிநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே ஏமாற்றிக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது, என்னையும் ஏமாற்றக்கூடாது. அதனால் இந்த முருகனோட சாஃப்ட்வேரில் இந்த ரூட் தி ஆஃபீஸ் பண்ண ஒரு வேலையால் இன்னும் ரெகுலராக சோப்பனாங்கி 6 மணிக்கு வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடும். நைட்டு 12 மணிக்கு தூங்கினா கூட கரெக்டாக 6 மணிக்கு வந்து டக்குன்னு ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிடும். அதுதான் அதோட கான்செப்ட். காலங்காலத்தில் இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதுனால ஓகே சோப்பனாங்கி நம்மள ஏதோ தோது பார்க்குது, உடனே நம்மளும் பறக்க எல்லாம் தோது பார்க்க நினைக்கிறதெல்லாம் தோதாகாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சோப்பனாங்கி அவர்களே, நீங்களாம் ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க. ஓகே, நீ முதல்ல ஒரு பேய் அப்படின்றத உணரு. அப்போ தான் வாழ்வியலானது நல்லபடியாக அமையும். நீ ஒரு மனித நிலையிலான ஒரு பெண் அப்படின்றத உணர்ந்த அப்படின்னா அது உனக்கு தோதாகாது. ஓகே, அதனால் நீ ஒரு பேயாக இருக்கிறியா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ தோது பார்க்கணும். ஒரு 10 மணிக்கு மேலே தான் நீ தோதாகணும். அது இல்லாமல் ஒரு கேஷ் கிடச்சிது அப்படின்னா ஒரு சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பப்ளிசிட்டி, லைக்ஸு அப்படின்றனால சர்வர் ரூமில் இன்வால்வ் ஆகக்கூடாது. உன்னோட ஓஎஸ், உன்னோட சாஃப்ட்வேரு எதுவுமே தோதாகாது. மற்றபடி முத்து, பவளம், வெள்ளி, வைரம், வைடூரியம் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஓகே, பப்ளிக் விஷயம் கிடையாது. ஓகே, அதனால் மெச்சூரிட்டியாக நடந்தேன்னு காலங்காலத்தெல்லாம் வராத. ஏன் நீ சரக்கு சாப்பிட்றதுக்கு காலங்காலத்தில் வந்துட்டு ஏன் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுற? தள்ளிப்போ. ஒரு 10 மணிக்கு மேலே ஏதோ தோதாச்சுன்னு நானே கூப்பிடுவேன், அல்லது நேரில் புறப்பட்டு வரணும். சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு. சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே சவுத் இந்தியா கோட்டை, எல்லாமே என்னுடைய நிர்வாகவியல் தான் அப்படின்ற நிலையில் இந்த பக்கம் டிவிகே, கேரளாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ், ஆந்திராவில் பவன் கல்யாண், அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் காங்கிரஸ், சவுத் இந்தியா கோட்டை முழுமையான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலப்பகுதி. அதனால் கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ கேஷ் கொடுக்குறப்போ ஒவ்வொரு விதமாக தோதாகும். ஓகே, சரி, அடுத்து இந்த கடந்த 15 நாளாக போட்டெல்லாம் வறுத்தெடுத்துட்டாங்களா, அதனால் இனிமேல் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே, இந்த காலங்காலத்தில் அந்த சோப்பனாங்கி மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணாதீங்க. ஓவராக எமோஷனில், சென்டிமெண்ட்டில் ஏதோ வகையில், ஏதோ பயனுள்ள வகையில் தோது பார்த்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, அதனால் என்ன புரிகிற மாதிரி கான்செப்ட் அப்படின்னா,
அந்த ராக்கெட் ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவருக்கு இது 52 வயசாம்மா. 52 வயசில் ஒரு சாதாரண மனுஷனாக அவர் வாழ்ந்துருந்தாருன்னா அந்த வயசே அவர் கடந்திருக்க மாட்டாராம்மா. ஓகே, அந்த மாதிரி தான் ஸ்டூடியோ, கம்பெனி, கவர்மெண்ட்டு, தேவன் ஃபவுண்டேஷன் எல்லா அமைப்புமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கணும். ஓகே, அதனால் பொறுப்பான நபர்கள் தான் நமக்கு தேவை. ஓகே, சரி, காலையில் இந்த தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.